தி கேரளா ஸ்டோரி படத்திற்கு 2 தேசிய விருதுகள் கிடைத்திருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் கேரள முதல்வர் பினராயி விஜயன். இந்த படத்தில் என்ன பிரச்சனை, சர்ச்சைகள் ஏன் எழுகிறது, இது பற்றிய முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. ஓவர் டு யூ ராஜா. 2023ஆம் ஆண்டு வெளியான கேரளா ஸ்டோரி திரைப்படம், அதாவது ஒரு பெண் செவிலியராக ஆசைப்படுகிறார். அந்த பெண்ணை மதம் மாற்றி பிறகு அவர் ஐஎஸ் அமைப்புடன் சிக்கி பிறகு சிறையில் அடைக்கப்படுகிறார். இந்த படம் 2023ஆம் ஆண்டு வெளியாகும் போது கேரளா மாநிலத்தில் மிகுந்த எதிர்ப்பு மத்தியில் அதுக்கு எதிர்ப்பும் கிளம்பியது. காரணம், பிளவாத அமைப்பு காரணமாக அதில் பிளவாத அரசியலை நோக்கி பாஜக திட்டமிட்டு இந்த படத்தை விளம்பரப்படுத்துவதாக கேரளா முதல்வர் பினராயி விஜயன் அந்த சமயத்தில் மற்ற கட்சியினரும் இதற்கு குற்றம் சாட்டி வருகின்றனர். அந்த படம் வெளியாகும் சமயத்தில் கேரளா மாநிலமும் சரி, அதேபோல் தமிழ்நாட்டிலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. படம் வெளியாகும் போது பலத்த போலீஸ் பாதுகாப்பு மத்தியில் 2023ஆம் ஆண்டு மே மாதம் வெளியானது. இந்த நிலையில் நேற்றைய தினம் 71வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கும் சமயத்தில் கேரளா ஸ்டோரி திரைப்படத்திற்கு 2 விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த இயக்குனருக்கான விருது மற்றும் சிறந்த ஒளிப்பதிவுக்கான விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினமே கேரளா முதல்வர் பினராயி விஜயன் தனது எக்ஸ் தளத்தில் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். மீண்டும் இந்த பிளவுபடுத்தும் விதத்தில் இந்த படத்திற்கு கௌரவிப்பு கொடுத்தது கண்டனத்துக்குரியது என அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக பாஜக அரசு இந்த பிளவுபடுத்தும் முயற்சி ஈடுபட்டு வருகிறார்கள் என அவர் குற்றம் சாட்டி வருகிறார். அதேபோல் 2024ஆம் ஆண்டு கேரளா அரசு விருது வழங்கும் பட்டியல் வெளியிடும் கூட இந்த படத்துக்கு விருதுகள் வழங்கப்படவில்லை. தொடர்ச்சியாக இது திட்டமிட்ட ஒரு செயலாக பார்க்கப்படுவதாக கேரள அரசு தரப்பில், அதாவது பினராயி விஜயன் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் ஒட்டி இந்த படம் வெளியாகும் பொழுது அவர்கள் பாஜகவினருக்கு ஒரு தேர்தல் பிரச்சார யூகமாக இந்த படத்தை அவர்கள் விளம்பரப்படுத்துகிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு சிந்தன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு சிந்தன். இது ஒரு கலைப்படைப்பு. இந்த கலைப்படைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் தேசிய விருது அப்படிங்கிறது அங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதில் திரு பினராயி விஜயன் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவாக இருக்கிறது? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பில் இது பற்றிய உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? முதல் விஷயம் எந்த ஒரு கலைப்படைப்பையும் எதிர்ப்பது, அதை கற்பனைக்கு நாம் ஒரு கடிவாளம் போடுவது என்பது எங்கள் நோக்கம் இல்லை. அந்த படம் வெளிவந்த போது நாங்கள் அல்லாத மற்ற